இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹே மாதா ராணி, உன்னோட கருணை பார்வை அப்புறம் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். இந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் சுக சௌபாக்கியங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அததாமா உன்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஜெய் மாதா. இப்படி காலங்காத்தால நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ் தான் போறேன் மேடம். ஏற்கனவே கல்யாணத்துக்காக 10 நாள் லீவ் எடுத்தாச்சுல. லீவ பத்தி நீங்க சொல்றத பார்த்தா நீங்க வேற யாருக்கும் வேலை செய்யற மாதிரி இருக்கு. நீங்க சொந்தமா பிசினஸ் தானே பண்றீங்க? அப்புறம் உங்களுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸ் இருக்குல்ல? அதனால தான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். அப்ப சரி. ஆனா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எங்கேயும் போக கூடாது. உன் கட்டளையை என்னைக்கு மீறி இருக்க சொல்லு. நீ சொன்ன மாதிரி செய்யறேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வசந்தியா. பொதுவா சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் 7 ஜென்மத்துக்கான கனெக்ஷன்னு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இதான் நம்மளோட முதல் ஜென்மம் போல இருக்கு. ஆனா நான் மீதி இருக்கிற எல்லா ஜென்மத்திலையும் உன் கூடவே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா. சரி, நான் உங்களுக்காக டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஆமாமா, பார்த்து மெதுவாமா. நம்ம வீட்டுக்கு மருமக வந்த நாள்ல இருந்தே நம்ம வீடு பால பலன்னு ஜொலிக்குது. காலங்காத்தால இவளோட பூஜை பண்ற சத்தத்தை கேட்டுதான் நான் காலையில கண் முழிக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நல்லபடியா போகுதுப்பா. அதுவும் சரிதாமா. இந்த எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க இந்த அளவுக்கு ஐஸ்வர்யமான ஒரு மருமகளை. போதும்பா, யாரு கண்ணும் உன் மேல பற்றக்கூடாது. யார் கண்ணும் படாத அத்தை. எனக்கு தான் உங்களோட ஆசீர்வாதம் இருக்குல்ல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்றது பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான்னு சொல்வாரு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அண்ணி. அட பிரகாஷ், நீயா? கடவுள் புண்ணியத்துல இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கணும். வணக்கம் சித்தி. நல்லா நல்லா இருக்க. இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அண்ணா, ஒரு குட் நியூஸ்ண்ணே. அப்படி என்ன குட் நியூஸ்? சித்திக்கு கிட்னி டோனர் ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்க. நிஜமாவா? அவ்வளவுதான், அடுத்த 10 நாளா ஆபரேஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சித்தி முன்ன மாதிரி ஃபிட்டா இருப்பாங்க. என்ன சித்தி? அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் இது எல்லாமே இவ இந்த வீட்டுக்கு வந்ததால தான் நடக்குது. இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எல்லாம் நல்ல விஷயமாவே நடக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க சித்தி. அண்ணி லட்சுமியோட மறுரூபமா வந்திருக்காங்க. எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் பாருங்க, வீட ஜொலிக்குது இல்ல? இல்ல, நீ உண்மையிலேயே ரொம்ப சரியா சொன்னப்பா. நாங்க 2 பேரும் பல மாசங்களா கஷ்டப்பட்டோம். ஆனா உன்னை பாரு, நீ சொன்னதை சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்ட. நீயும் ஒரு வகையில தேவதூதன் மாதிரி தான். அட என்ன சித்தி நீங்க வேற. நீங்க சரியா சொன்னீங்கம்மா. அவன் ஒரு தேவதூதனே தான். இந்த மாதிரி நல்ல செய்திலாம் தேவதூதன் தானே கொண்டு வருவான். நான் உன்னை என் வயித்துல சுமந்து பெத்துக்கலப்பா. ஆனா நீ என் பிள்ளைய விட எந்த வகையிலும் குறைஞ்சவன் இல்ல. அப்படியா? அப்ப புள்ள இருக்க வேண்டியது அம்மாவோட காலடியில தானே. அத்தை, இன்னைக்கு கோயிலுக்கு போலாம். கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்ல. ஆமாமா, போலாம் வா. அப்போ நானும் உங்களோட வரேன். சரி, ஓகே. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போங்க, நான் கிளம்புறேன். அண்ணா, நான் மதியத்துக்கு மேல கான்பூர் வேற போனேண்ணா. அண்ணா, டீ சாப்பிட்டு இல்ல போலாம். நீ, நான் கொஞ்சம் அவசரமா போனேன் நீ. அதான். சரிங்க சித்தி, நான் வரேன். பார்த்து உடம்பு பாத்துங்க. சரிப்பா. நான் வரேன். ஆமா, அதோ வந்துட்டேன். சரி சரி. அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, பாத்து. செருப்பு எங்க போட்டிருக்கீங்க? அதோ ஓ, அங்கதான். அங்கயா? தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாமா, கூட்டம் கம்மியா இருந்துச்சுல, அதனாலதான்.
அத்தை, நான் இந்த தட்டை கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன். அட என்னாச்சு? பாருப்பா ராஜீவ், அங்க என்னமோ ஒட்டிட்டு இருக்கு. சரியா இருக்கா? ஆ, இப்ப பரவாயில்ல. ஆமா, சந்தியா எங்கம்மா போனா? அவ தட்டை கடையில கொடுத்துட்டு வரதானேப்பா போனா. ஆமாம்மா, ஆனா திரும்ப வர இவ்வளோ லேட் ஆகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்கம்மா, நீங்க எங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ம், சரிப்பா. அண்ணே, இங்க என்னோட ஒய்ஃப் வந்தாங்கல்ல பிளேட்டு திரும்ப தரத்துக்காக. இல்ல, நான் யாரையும் பார்க்கல. இங்க வரலையா? அதுக்குள்ள எங்க போயிட்டா? சந்தியா, சந்தியா. தம்பி தம்பி, ஒரு பொண்ணு இருந்தா ரெட் கலர் சாரியில, அவ என்னோட மருமக தான். நீங்க அவளை பாத்தீங்களா? அண்ணே அண்ணே, நீங்க ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு கையில பிளேட்டோட ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா? இங்க பாருப்பா, என் மருமக இங்க வந்தா ரெட் கலர் புடவை கட்டிட்டு. அவளை பாத்தியாப்பா? இந்த பக்கமா தான் போனா. இல்ல, நான் உங்களை பார்க்கல. சந்தியா சார், நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் சார். யாரெல்லாம் தெரியுமோ, யாருக்கிட்டலாம் பேசிட்டு இருந்தாலோ அவங்க எல்லார்கிட்டையும் கேட்ட யாரும் தெரிலன்ட்டாங்க. சொல்லப்போனா அவள் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ம், இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? சார், அது வந்து ஒரு 8லேருந்து 10 நாள் தான் இருக்கும். சார், ஒருவேளை ஏதாவது பழைய அஃபேர் இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த கல்யாணம். இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. ம், சுக்ராஜி, உலகத்தில் எது வேணாலும் நடக்கலாம். ஆ, ஆனால் நம்ம போலீஸ்காரங்க போலீஸோட வேலையை தேடி கண்டுபிடிக்கிறது தான். சரிங்க சார். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. சொல்லுங்க சார். நீங்கள் அவங்க ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே சார், நான் உடனே ஃபார்வர்ட் பண்ணுறேன். சுக்லா, ஒரு வேலை செய்யுங்க. சந்தியாவோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்கிள் பண்ணுங்க. அப்புறம் அவங்க ஃபோன் நம்பரை சர்வலைன்ஸில் போடுங்க. சரி, வாங்க போகலாம். மஞ்சுமா, நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சந்தியா எங்க திடீர்னு காணாம போயிட்டாலுமே. என்னன்னு சொல்றது? இப்ப எல்லாரும் பட்ட பகல்லே காணா போயிடுறாங்க. ஆனா ஆமா, இதே மாதிரி ஒரு சம்பவம் என் மாமா வீட்லயும் நடந்துச்சு தெரியுமா? நிஜமாவா? பின்ன அப்புறம் தான் தெரிஞ்சது, மருமக எவன் கூடயோ ஓடி போயிட்டாலாம். அட ராமா, ஒருவேளை சந்தியா கூட அது மாதிரி ஏதாவது? அப்படியா? யாருக்கு தெரியும்? அதானே. நீ வேற உன் பொட்டை எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல ஒட்டி வச்சிடுற. உங்களுக்கு அது எப்போ ஞாபகம் இருக்கட்டும், நான் எப்போ இருக்கேன்னு தெரியட்டும். நீ எப்பவுமே என் கூடவே தான் இருப்ப. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெட்ரூம்ல அந்த அன்னப்பறவையோட ஜோடி இருக்குல்ல, அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு அதிகமாக்கும். பாரு, உன்னை காதலிக்கிறதுக்காக 2 பறவையோட ஜோடி எனக்கு தேவையே இல்லை. நான் உன்னை எப்போ இந்த மாதிரி காதலிச்சுட்டே தான் இருப்பேன். பெட்ஷீட் எல்லாமே
ஃப்ளவர் பிரிண்டோட இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ராஜீவ், ராஜீவ், இங்க பாருப்பா, பாருப்பா. ராஜீவ், கண்ண தர. ராஜீவ். ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா, எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ ஏன்பா ஒரு ரூம்ல படுத்து தூங்கல? அந்த ரூம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்குமா? அந்த ரூம்ல அவ இல்லாம இருக்கிறது அது என்னால முடியலம்மா. நான் மொத்தமா உடஞ்சு போயிட்டேம்மா. இப்பெல்லாம் நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும்பா, போதும், நிறுத்து. நீ இனிமே அழக்கூடாது. நான் இப்ப சொல்றத கவனமா கேளு. இங்க பாரு, நீ அவளை நினைச்சு இங்க உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. ஒருவேளை அவ வேற யாரோ ஒருத்தன் கூட போயிட்டு உன்னை நினைச்சு கூட பார்க்காம இருந்தானா? ஆமா, என்னம்மா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானம்மா நீங்க சொன்னீங்க அவ அப்படியே லக்ஷ்மியோட மறு உருவம்னு சொன்னீங்களேம்மா. நான் தான் அந்த வார்த்தைய சொன்னேன், அவ லக்ஷ்மியோட மறு உருவம்னு. ஆனா இந்த நிமிஷம் நான் சொல்ற வார்த்தையும் உண்மைதானப்பா. ஏன்னா அவ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லையே. அவ அனுமதி இல்லாம யாரும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அவ காணாம போய் இன்னையோட 3 நாள் ஆச்சு. அப்ப கண்டிப்பா இது அவ விருப்பப்படி தானே நடந்திருக்கும். இல்லம்மா, என்னோட சந்தியா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாமா. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் விஷயத்துல கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்து? ராஜீவ் எங்க? என்னம்மா பொண்ணு, ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிற. ஓடி ஓடிங்கிற அவளை உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாங்குறல ஏய், வர போறியா இல்லையா? உள்ள போ. ஓ, ஏய், என்ன திமிர்ற? ஏய், பாத்தியாக்கா, கிளி வசமா வந்து சிக்கிருக்கு. இது எந்த இடம்? அப்புறம் நீங்க யாரு? என் போன் எங்க? என் புருஷன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏய், வாயை மூடு. பல்ராம், சூப்பரான சரக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்க. நம்ம கஸ்டமர்ஸும் இதை தான் விரும்புறாங்க. ஹோம்லியான பொண்ணு. ஆனா இந்த தடவை பிங்கி ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கான். என்ன சந்தா? அப்புறம் அக்கா, ஏன் இந்த கஸ்டமர்ஸ் வெறும் ஹோம்லி பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாங்க? வீட்டில் தான் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அதே மாதிரி பஜாரில் வந்து ஹோம்லியான பொண்ணை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க ரசனை வேற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எனக்கும் ஏதாவது புரிஞ்சிருக்கும்.
உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதை விட்டு தள்ளு. நமக்கு என்ன, நமக்கு பிசினஸ் கொடி கட்டி பறக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் இந்த பொண்ணோட கூந்தல் ரொம்ப அழகா தான் இருக்கு. நாளைக்கு அவனை வர சொல்லு. அதான் நம்ம ஆள வர சொல்லு. சரிங்கக்கா. என்னது இது? நான் என்ன சொல்றேன்னா, என் புருஷன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அடிச்சி வாய மூடு. அதான் பாக்குறல்ல, நான் பேசிட்டு இருக்கேன்ல. ரொம்ப தான் அப்பாவியா இருக்க. இதெல்லாம் பார்த்து கூடமா தெரியல இது எந்த இடம்னு. உன்னை எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியலையா? உனக்கு இப்போ புருஷன் வேணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா கிடைக்கும். தினம் தினம் புதுசு புதுசா கிடைக்கும். புத்தம் புது புருஷங்க கிடப்பானுங்க. அது ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ நெத்தியில செந்தூரம் இருக்கு பாருங்க. இது என்னோட தாலி பாருங்க. நீ இந்த சந்தாவை பாரு, அவனத்திலையும் செந்தூரம் இருக்குல்ல. ஏண்டி சந்தா, இன்னைக்கு எத்தனை தடவை செந்தூரம் போட்ட? 8 தடவை போட்டிருக்கேங்க்கா. 8 தடவை. இது இங்க பாரு, தெரியுதா? அட இங்க பாரு, முழுசா 8 இருக்கு. 8. இப்ப புரியுதா? சந்தா 8 தடவை செந்தூரம் போட்டிருக்கா. அதாவது நேத்து வரைக்கும் சந்தாவுக்கு 8 புருஷங்க இருந்திருக்காங்க. 8மா 8. இன்னைக்கு புதுசா எத்தனை பேர் வரப்போறானுங்களோ தெரியல. இந்த விடுதியில செந்தூரத்தை நெத்தில வச்சாலே அன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம். அப்புறம் என்னோட இந்த விடுதியில தினமும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டே இருக்கும். பாருங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி போடல. ஏய் இந்தம்மா பொண்ணே, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதாடி? இது என்னோட சாம்ராஜ்யம். இன்னையிலேருந்து நீயும் ஒரு சரக்கு தான். பிங்கி உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். இன்னையிலேருந்து நானும் பணத்தை வாங்குறேன் பாரு. ஆனா கஸ்டமர் கிட்டேந்து ஒன்னு அவங்க கூட பெட்ரூம்ல என்ஜாய் பண்றதுக்கு. அது வந்து பிங்கி யாரு? எனக்கு எந்த பிங்கி தெரியாது. அடிச்சி வாயமுடு. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதாடி? இங்க நான் மட்டும்தான் பேசுவேன். எல்லாரும் வாயை மூடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இனிமே நீ அதை பழக்கமாக்கிக்கோ. அதுதான் இனிமே உனக்கும் நல்லது, எனக்கும் அதுதான் நல்லது. என்ன புரிஞ்சுதா? எனக்கு இப்ப இங்க இருந்து போயாகணும். அடிங்க. ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. இந்த விபச்சார விடுதி எனக்கு சொந்தமானது. இந்த விடுதியை உன்னோட புகுந்த விட நினைச்சுக்கோ. இனிமே இங்கேருந்து நீ வெளியே போனீன்னா அது உன் சடலமா தான் இருக்கும். ஏ பல்ராம், இன்னைக்கே இவளை வச்சு தொழில் ஆரம்பி. சரிங்கக்கா. ஏய் வாடி, ரொம்ப தான் திமிர்ற. வாடி ரூமுக்குள்ள போய் அழுதுக்க. வா வாங்குறேன். வா. ஏய் சமரே. ஏய் வாங்குறேன். ஏய் வா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சந்தியாவா? என்னப்பா நீ என்ன இதெல்லாம்? ஆமா, சந்தியா திரும்ப வந்துட்டா என்ன நினைப்பா? நாம அவ இல்லாத நேரத்துல இந்த வீட்டையும் பூஜை ரூமையும் கவனிக்காம விட்டுட்டோம் நினைப்பால.
இங்க பாருப்பா, எனக்கு என்னமோ சந்தியா திரும்ப வருவான்னு தோணல. அவ வருவாம்மா, அவ கண்டிப்பா வருவா. நான் அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். இந்த போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க யாரையும் நான் இதுக்கப்புறம் நம்புறதா இல்ல. நானே நேரடியா தேட போறேன். இதை பாருங்க ராஜு சார், நாங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அக்கம் பக்கத்துல கூட என்கொயரி பண்ணிட்டோம். அவங்க வீட்டு பக்கத்துல, கோயில் பக்கத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா சார், அது எப்படி சார் நடந்திருக்கும்? அவ என் கண்ணு முன்னாடி தான் இருந்தா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டா. இப்ப அதுதானே நானும் சொல்றேன். அவ உங்க கண்ணு முன்னாடியே இருந்தான்னா அவ எப்படி காணாம போனா? சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், ப்ளீஸ் ஒத்துக்குவீங்களா சார்? சொல்லுங்க. கோவிலுக்கு வெளியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்க்கணும்னு விரும்புறேன் சார். இதை பாருங்க ராஜு சார், அந்த ஃபுட்டேஜை நான் பல தடவை பார்த்துட்டேன், உங்களுக்கும் காட்டியிருக்கேன். அதுல இருந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். ஒரே ஒரு தடவை சார், கடைசியா சார், நான் அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் பார்த்தேன்னா ஒருவேளை ஏதாவது க்ளூ கிடைக்கல சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஹலோ, சும்மா இருக்க மாட்டேன். அச்சி வாய் மூடு. உன்னோட நினைவுகள் இந்த ரூம்குள்ள எப்பவுமே நிறைஞ்சிருக்கு சந்தியா. சந்தியா, இப்போ என் மனசு முழுக்க உன் நினைப்பா மட்டும்தான் இருக்கு சந்தியா. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் சந்தியா. நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஒவ்வொரு இடத்துலயும் தெரு தெருவா போய் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப நான் தோத்துட்டேமா.
நான் என்னால உனக்கு 7 ஜென்மம் இல்ல, ஒரு ஜென்மத்துல கூட பாதுகாப்பு தர முடியல. உன்னை காப்பாத்த முடியல, என்னால எதுவும் செய்ய முடியல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தியா. என் வாழ்க்கையே நீ இல்லனா அர்த்தமே இல்லாததாயிடும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ராஜு. என்னால போராட முடியல. நான் தோத்து போயிட்டேன், மொத்தமா தோத்து போயிட்டேன். என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியல, பவித்திரமா இருக்க முடியல. மொத்தமா தோத்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா நீ என்ன தேடி வருவ, இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்துவேன்னு. ஆனா இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன்னா நீ திரும்பவும் என்கிட்ட வந்துடாத. இந்த நிலைமையில நீ என்ன பார்க்கவே கூடாது. என்னால உன் மூஞ்சில முழிக்கவே முடியாது. ஹலோ சார், இது இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ம் கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்லை. ஹலோ பிரதர், நீங்க இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்க பாருப்பா, முன்ன பின்ன தெரியாத இடம், அட்ரஸும் இல்ல, எதுவும் இல்ல. நீ எப்படிப்பா அவளை தேடி கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியலம்மா, ஆனா நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன். சரிம்மா, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் கரெக்ட் டயத்துக்கு மாத்திரை சாப்பிட்ருங்க. சரிப்பா. இங்க பாருப்பா, ஜாக்கிரதையா இரு. சரிம்மா, நான் வச்சிடுறேன், அப்புறம் கூப்பிடுறேன். நீங்கள் யாரையா தேடி வந்திருக்கீங்களா? அது ஆமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதோ தேடுறீங்க போல இருக்கு. இவங்களை கொஞ்சம் பாருங்க, இவங்க என்னோட மனைவி. இவங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள் மனைவி கண்டிப்பாக
2 இடத்துல தான் இருந்தாகணும். ஒன்று ரயில்வே காலனி, 2வது ஓல்டு மார்க்கெட். அந்த மாதிரி இடத்துக்குலாம் 2 பேரால் தான் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். ஒன்று இந்த தொழிலில் சம்மந்தப்பட்டவங்க, இல்லை அவங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆனால் இந்த 2 விஷயத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. அதனால் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சாகணும். நான் ராஜீவ் சுக்லா. நான் உனக்கு கால் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பொண்ணுங்க தேவைப்படுது, பிஸ்னஸ்க்காக தான். பிஸ்னஸா? சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு நல்லாவே தெரியும். எங்க இருக்காரு உன்னோட பிங்கி அண்ணன்? என்கிட்ட இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அட பிங்கி என்ன சூப்பர் கஸ்டமரை கூப்பிட்டு வந்திருக்கேன். செம பணம் இருக்கு அவர்கிட்ட. புதுசா கல்யாணமாகி வந்த பொண்ணு திடீர்னு இங்க காணாம போனதை பாத்தீங்கன்னா அவ நடத்தையில எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. எல்லாரும் அவளை ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க, வேற எவன் கூடயே போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஏராளமான கேள்விகள் குற்றச்சாட்டை எல்லாம் தாண்டி ஒரு ஆள் அப்படியே நிக்கிறான் பாருங்க. அவனுக்கு சந்தியா மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த கதை காணாம போன பொண்ணை பத்தி மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்மகனோடது. அவனை பொறுத்த வரைக்கும் மனைவி அவன் உறவா பார்க்கல, அவனோட வாழ்க்கைய பார்க்கறான். இந்த பாயிண்ட்டை நாங்க எப்படி மிஸ் பண்ணோம்? நான் பல தடவை செக் பண்ணேன் சார். அந்த ஆளை நான் என் தம்பியா, என் குடும்பத்தில் ஒரு ஆளா நினைச்சிட்டு இருந்தேன். அவனை என்னோட அம்மா தன்னோட இன்னொரு பிள்ளையா நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ராஜு சார், இந்த மாதிரி கேஸ்ல நமக்கு நெருக்கமானவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. ஆமா சார். ஆனா சார், இப்போ தெரிஞ்சு போச்சுல இதெல்லாம் யாரு பண்ணிருக்காங்கன்னு. ஸோ இப்போ சந்தியா திரும்பவும் கிடைச்சிருவாள்ல சார்? சுக்லா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. பிரகாஷ் வீடு, அப்புறம் ஆபீஸ் எல்லாத்தையும் ரைடு பண்ணுங்க. அப்புறம் என்னைக்கு சந்தியா காணாம போனாலோ அன்னைக்கு பிரகாஷோட லொகேஷன் எங்க இருந்ததுன்னு செக் பண்ணுங்க. கால் டீடைலையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். பிரகாஷ் சந்தியாவை யாருக்கிட்ட எங்க கூட்டிட்டு போனா அது அவன் தான் வாயை திறந்து சொல்லணும். அவன் தான் தலைமறைவா இருக்கானே. சார் வணக்கம். சார், பிரகாஷோட லாஸ்ட் லொகேஷன் வில்வாடா ராஜஸ்தானில் காட்டுது. வில்வானாவா? எங்கடா ஓடுற? அண்ணே ஒரு நிமிஷம். நீங்க அண்ணே, நான் சொல்றதை கேளுங்க. சந்தியா எங்க? சொல்லு, சந்தியா எங்க? சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லி. சரி சொல்லு. ரஷ்யாவா? ஆமா. எப்படி இந்தியாவில் ரஷ்யன் பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி ரஷ்யாவில் இந்தியன்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சரக்கு புதுசா இருக்கணும். அப்புறம் பிங்கி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் உங்ககிட்ட அப்பாவியான ஹோம்லி பொண்ணுங்க இருக்காங்கன்னு. அதை நீங்க அவங்க வீட்டில இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்ததா சொன்னான். அப்போ உனக்கு ஸ்பெஷலான சரக்கு வேணும் இல்ல? ஆமாமா. அப்புறம் நான் அதுக்கு பதிலா பெரிய விலையை தர தயாரா இருக்கேன். அப்படி சொல்லுங்க. ஏ பல்ராம். சொல்லுங்க. பூனம், ரேணு, பிரியா, ராதா, அப்புறம் சந்தியா. போ, எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. எல்லாரும் வா, லைன்ல வந்து நில்லுங்க. லைன்ல வந்து நில்லு, சீக்கிரம் வா.
போங்க சேட்டு, போய் அந்த பொண்ணுங்களை எல்லாம் பாருங்க. ஆமா, நீங்க இதோட பேர் என்னன்னு சொன்னீங்க? சந்தியா. ம், அப்படின்னா சரி. பொண்ணுங்களும் அம்சமா தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. 5 பொண்ணுங்க இருக்காங்க சேட்டு, 15 லட்சம் கொடுத்துருங்க. என்ன சொல்ற பல்ராம்? ம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்லக்கா, கொடுத்துடலாம். அப்ப சரி, டீல் ஓகே தான். நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஸ்டேஷன் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலயே இவ்வளவு பெரிய ஒரு விடுதியை நடத்துறீங்க. இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க, அதுவும் வில்வாடா ஸ்டேஷன் கேட்டுக்கு பக்கத்துலயே இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுதான், பெரிய ஆளுங்க எல்லாமே என்னோட கஸ்டமர்ஸ் தான். அட அது என்னோட போன். அட தம்பி, என்னோட போன் அது. அக்கா போலீஸ். ஏய் என்னடா, ஏய் வாங்கடா, இவனை பிடிங்கடா. ராஜீவ், ஏய் இங்க வந்து எங்களை ஏமாத்தியா? உள்ள போடி. யாரா நீ? போடி. அவனை உயிரோட விடாதீங்க. இதே இடத்துக்கே வந்து என்னையே ஏமாத்துறானா? ஏய் போடுங்கடா. யாரும் அசையாதீங்க. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. சந்தியா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னாச்சு சந்தியா? வா போலாம். இல்ல, என்னால உங்க கூட வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு சொல்றேன்? நான், என்னோட அம்மா, உன்னோட வீடு எல்லாருமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வா, என் கூட வா. ராஜீவ், நான் வந்து உனக்கு மனைவி இருக்க தகுதி இல்ல. நான் யாருக்கும் மனைவியும் இல்ல, யாருக்கும் மருமகளும் இல்ல. எனக்கு உன் கூட வாழ எந்த தகுதியும் இல்ல ராஜீவ். ஒரு வகையில நான் இருக்கிற நிலைமையில நான் உயிரை விடுறதுதான் நல்லது. இவ்வளவு நாள் நான் ஏன் உயிரோட இருந்தேன்னா உங்களை பார்த்து சொல்லணும் தான் நான் யாரு கூடயும் ஓடி போகல. என் கூட வாழ தகுதி இல்லைன்னு எவன் சொன்னான்? எவன் சொன்னான்? ராஜீவ், நான் பல மாசங்களா இந்த இடத்துல, இந்த நரகத்துல தான் இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் பல பேரோட. வேணாம், நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல. நான் எல்லா தகுதியும் இழந்துட்டேன் ராஜீவ். காதலுங்கிறது ஆத்மார்த்தமானது. அங்க உடம்பு மட்டும் முக்கியம் இல்ல. அப்புறம் இந்த இடத்துக்கு நீ உன் விருப்பப்படி வந்து சேரல. இது வரைக்கும் எது நடந்துச்சோ அதெல்லாம் கட்டாயப்படுத்தி நடந்த விஷயங்கள். அப்புறம் கடந்த 8 மாசங்களா நீ எத்தனை ஆம்பளைங்க கூட இருந்தியோ அப்பெல்லாம் நீ அவங்க கூட ஆத்மார்த்தமாவா இருந்த? அது நீ அவங்க யாரையும் மனசார ஏத்துக்காத வரைக்கும் நீ அவங்க கூட இருந்த உறவு வெறும் ஒரு வியாபாரம். ஆனா நமக்குள்ள இருந்த உறவு ஆத்மார்த்தமானது. நான் ஒரு சாக்கடையில விழுந்துட்டேன். அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ராஜீவ்,
ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. அப்புறம் என்னால உன்னோட மான மரியாதை, அம்மாவோட மான மரியாதை, வீட்டோட மான இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நீ என்ன நேசிக்கிறல்ல? நானும் உன்னை நேசிக்கிறேன். நம்ம உறவுக்கு பரஸ்பர நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம உறவு எங்க இருக்கு? எப்படி வாழ முடியும்? என் நெத்தில இருக்க செந்தூரம் அதுவா இல்ல, என் கழுத்துல இருக்கிற தாலி அதுவா இல்ல. இல்ல இல்ல, நான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன். நமக்குள்ள இருந்த உறவு இல்ல 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 சந்தியா, நமக்குள்ள இருந்த உறவு அது இது எல்லாத்துக்கும் மேலானது. ஆனா அது இந்த செந்தூரம் தாலி அது எல்லாம் வெறும் அடையாளம் மட்டும்தான். அப்புறம் அது ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கையே, அதெல்லாம் முக்கியம்னு தோணுச்சுன்னா அப்படின்னா சரி, நான் நம்மளோட உறவுக்கு புத்துயிர் கொடுக்க தயாரா இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் நீ எனக்கு மனைவியா இருப்பியா? சொல்லு சந்தியா, சொல்லு. சந்தியா விஷயத்தில் நடந்தது யாரோட வாழ்க்கையில வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரியான ஏமாற்றம் இதை எப்போ யார் செய்வாங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமா யாரை நம்புறோமோ அவங்க தான். அதாவது நமக்கு நெருக்கமானவங்க தான். சந்தியா அங்க 8 மாசமா நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தா. அங்க தினமும் வெவ்வேறு ஆண்கள் வந்து அவ வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்டாங்க. அந்த ராஜீவ் தைரியத்தை இழக்காம அவளை தேடி கண்டுபிடிச்சான். ஆனா அவளை கண்டுபிடிச்சதை விட ஒரு பெரிய காரியத்தை ஒண்ணு பண்ணிருக்கான். அது என்னன்னா, அவளுக்கு திரும்ப ஒரு சாதாரண வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அவன் தான் மனுஷன். ஆண்களோட அடையாளம் வீரமோ வன்முறையோ இல்ல, அது ஏமாற்றப்பட்டவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கை கொடுக்கறதா. மற்றவங்க வழியை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆம்பலை.